கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல் அடியார்களே, நாம் வாழும் இந்திய தாய் திருநாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவரவர்கள் மத கொள்கை கோட்பாட்டின்படி நடந்து கொள்வதற்கு அவரவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நாம் வசிக்கக்கூடிய இந்த இந்திய தாய் திருநாட்டுடைய நிலைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். மிகவும் ஒரு வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழும் நமது இந்திய தாய் திருநாட்டிலே நாம் வணங்கக்கூடிய, நாம் வழிபடக்கூடிய இறை இல்லங்கள் எல்லாம் இப்பொழுது அவைகள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுடைய வழிபாட்டு தலம் என்பதாக இன்றைய தினம் மாற்று மதத்தை சார்ந்த சங்கி அரசு இந்த செயல்களை முன்னெடுத்திருக்கிறது. எங்கெல்லாம் இறை வழிபாட்டு தலங்கள் பிரசித்தி பெற்றதாக பிரபல்யமாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த இடம் நாங்கள் வழிபடும் எங்களுடைய வழிபாட்டு தலம் என்பதாக அதனை மாற்றுவதற்கான முயற்சிகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய தாய் திருநாட்டை ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கி அரசு இதனை முன்னெடுத்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவர்களும் பார்த்து வருகின்றோம். ஊடக செய்திகளின் வாயிலாக மேற்கு உத்தரப்பிரதேசம் சம்பல் நகரின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஹாஜிமா ஜும்மா மசூதி, இந்த மசூதியை இது நாங்கள் வழிபடும் வழிபாட்டு தலம் என்பதாக அதனை தகர்ப்பதற்குண்டான முயற்சிகளில் சங்கி அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. மேலும் அதோடு மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் புகழ்பெற்ற அஜ்மீர் தர்கா, இந்த அஜ்மீர் தர்காவும் நாங்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு தலம். இது ஏற்கனவே எங்களுடைய வழிபாட்டு தெய்வம் இங்கு இருந்தது என்பதாக கூறி அதனையும் இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். ஆனால் நாம் இருக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டினுடைய செய்தியை நாம் பார்க்கின்றோம். வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த இறை இல்லங்கள் எல்லாம் இவைகளெல்லாம் எங்களுடைய மாற்று வழிபாட்டு தலம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சங்கி அரசு, ஆனால் இந்த தமிழ்நாட்டிலேயே பார்க்கிறோம். நமது தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய அவர்களுடைய தாயார் நாகூர் தர்காவிலே சென்று வழிபாட்டு நடத்தினார் என்பதாக இப்படி ஒரு செய்தியை பார்க்கின்றோம். ஆனால் வாழும் நமது இந்திய தாய் திருநாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக நாம் அதனை தெரிந்து வருகின்றோம், அறிந்து வருகின்றோம். இப்படியே
இறை இல்லங்கள் எல்லாம் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுடைய வழிபாட்டு தலம் என்பதாக அதனை தகர்க்கும் வேலையில் ஒன்றிய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எதனால் ஏற்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகிலே மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேலைகள் இருக்குகிறது. அதுபோன்று உலகிலே இறைவனால் படைக்கப்பட்டுள்ள அனைத்து பொருள்களுக்கும் அவைகளுக்கென்று தனித்தனியாக வேலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த வேலையை அவைகள் சரியாக செய்து வருகின்றது. சூரியன் அது அதனுடைய வேலையை செய்கின்றது. பூமி, வானம், சந்திரன், இப்படி இறைவனால் படைக்கப்பட்டுள்ள பொருள்கள் இவைகள் எல்லாம் அவைகள் தனக்குரிய வேலைகளிலே அது ஈடுபடுகின்றது. ஆதாயத்திலே பறந்து திரியக்கூடிய பறவைகள் அவைகளுக்கும் சில வேலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வேலைகளை அவைகள் செய்து வருகின்றது. இந்த பூமியின் மீது நடமாடக்கூடிய விலங்கினங்கள் அவைகளுக்கும் சில வேலைகள் இருக்கிறது. அந்த வேலைகளை அவைகள் செய்து வருகின்றன. சொர்க்கம் என்பது சிரமங்களை கொண்டு மூடப்பட்டுள்ளது, நரகம் என்பது மனோ இச்சைகளை கொண்டு மூடப்பட்டுள்ளது என்று பெருமானார் சொல்வார்கள். சிரமம் இந்த உலக வாழ்க்கையில ஹராமை ஒதுக்கி ஹலாலை எடுத்து நடப்பது, நல்ல அமல்களை பேணி நடப்பது, நல்ல அரசுரை கட்டளையினால் பேணி நடப்பதுல தான் நமக்கு சோழம் கிடைக்கும். நரகத்தை விட்டு அதே மாதிரி பாவமான காரியங்களுக்கு ஒதுங்கி இருப்பது தான் நரக மனோவீழ்ச்சிகளை விட்டு நீங்கி இருப்பது தான் ஒரு நரகத்தை விட்டு பாதுகாப்பு. அந்த மாதிரி சோழம் கிடைப்பது தான் ஹயாத்தின் தெய்வா. நாலாவது விஷயம் இறை ஞானம், தீனுடைய விளக்கம், அடுத்து இறைவன் தரும் பதவி, இதுதான் இந்த உலகத்தில் நமக்கு ஹயாத்தின் தெய்வா என்பதாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியத்துக்குரிய வாழ்க்கையில் ஈமானுடன் சாலிஹான நல்ல அமல்கள், நப்சு, அல்லாஹ் அடியாக செய்ய கடமைகள், அல்லாஹ் செய்ய கடமைகள், தனக்குத்தான செய்ய கடமைகள், இவைகளெல்லாம் நிறைவேற்றி ஈமானுடைய நிலையில் சாலிஹான அமல்களை செய்து ஹயாத்தும் தைபாவை மனமான இனிமையான வாழ்வை உலகிலும் மறுவுலகிலும் அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ் சந்திரன், நட்சத்திரம், மலைகள், மரம், மரம், செடி, கொடிகள், இவைகள் அனைத்தும் இறைவனை வணங்குகிறது, இறைவனை வழிபடுகிறது என்பதை நீங்கள் காணவில்லையா, பார்க்கவில்லையா? அதனுடைய பொறுப்புகளை, அதனுடைய வேலைகளை அவைகள் சரியாக செய்கின்றது என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று எல்லாம் வல்ல ஏக இறைவன் திருமறையின் வாயிலாக அதனை மிக தெளிவாக அழகாக அதனை அல்லாஹ் பதிவு செய்கின்றார். மனிதனுக்கு உள்ள வேலை இறைவனை வழிபடுதல், இறைவனை வணங்குதல், இதுதான் மனிதனுடைய வேலை என்பதாக மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதனை அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். இது தொடர்பாக நாம் மேலும் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகாக சொல்லி காண்பிப்பார்கள். அத்துனியா மஸஹரத்துல் ஆகிரா, இந்த உலகம் என்பது நாம் மறுமையின் வேளாண்மை தளம். இந்த உலகம் என்பது
மர்மையின் வேளாண்மை தளம். இந்த உலகம் வேலை செய்யக்கூடிய இடம். மறு உலகம் என்பது அதற்கான கூலியை கொடுக்கக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது. மறு உலகத்திலே அங்கு போய் நாம் இறைவனை வழிபடவும் வணங்கவும் அவனை அடிபணியவும் என்று சொல்லக்கூடிய இந்த வேலையை நாம் செய்ய முடியாது. ஆதலால் இறைவனால் நமக்கு இடப்பட்டுள்ள அந்த கடமையான இறைவனை வணங்குதல் என்று சொல்லக்கூடிய இந்த வேலையை நாம் அப்புறம் செய்து கொள்ளலாம். அப்புறம் அதை நாம் தொழுது கொள்ளலாம். அப்புறம் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அந்த வேலையை நாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் என்பதாக நாம் இறைவனை வழிபடக்கூடிய, இறைவனை வணங்கக்கூடிய, இறைவனை அடிபணியக்கூடிய அந்த வேலையை நாம் தள்ளி போடுவது என்பது அது கூடாத காரியமாக இருக்கிறது. அப்படி நாம் அதை தள்ளி போடுவது என்றால் மரணம் வருவதற்கு முன்பாக நாம் அந்த வேலையை நாம் செய்து கொள்ள வேண்டும். மரணம் நம்மை வந்து அடைந்து விட்டால் நாம் என்ன செய்ய முடியாது, அந்த வேலையை செய்ய முடியாது. அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காண்பிப்பார்கள், நீங்கள் காலை நேரத்தை அடைந்து விட்டால் மாலை நேரத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். மாலை நேரத்தை பற்றி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். மாலை நேரத்தை நீங்கள் அடைந்து விட்டால் காலை நேரத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். காலை நேரத்தை எதிர்பார்க்க வேண்டாம். ஆக உங்களுக்காக மறுமையுடைய வாழ்க்கைக்காக இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த இறை கடமைகளை நீங்கள் அந்தந்த நேரத்திலே இறைவனை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் அடிபடுவதற்கும் இந்த உலகிலே அந்தந்த நேரத்தில் அந்த வேலையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல ஏக இறைவன் திருமறையில் செய்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நமக்கு அழகாக மிக தெளிவாக அதனை பதிவு செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனால் படைக்கப்பட்டுள்ள வஸ்துக்கள், பொருட்கள் அனைத்தும் இறைவனை வணங்கி வழிபடுகின்றது. இன்னும் அதாவது தன்னுடைய வேலைகளை செய்கின்றது என்பதை இறைவன் இறைவனையின் வாயிலாக அதனை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இந்த மண் உங்களுக்காக அவருடைய வேலையை செய்கின்றது. இன்னும் இறைவனால் படைக்கப்பட்டுள்ள சந்திரன், சூரியன், அது இந்த உலகத்திற்கு ஒளியை தரக்கூடிய அந்த வேலையை அது செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த பூமியை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் வசிப்பிடமாக அதை நாம் ஆக்கி தந்துள்ளோம் என்பதாக அல்லாஹ் அதனை திருக்குறானிலே பதிவு செய்கின்றான். இன்னும் அஹ்ரஜக்கும் மின் புயூத்தி உம்மஹாத்திக்கும் இன்ன பில் அன்ஆமி லஇபரத்தன் யுஸ்பீது மிம்மா ஃபி புதூனிஹா மின் பைனில் ஃபர்ஸின் வ தமின் வ லபனன் வ லிசானன் ஹாலிஸன் சாயிகன் லிஷாபிரீன். இந்த இறைவனால் படைக்கப்பட்டுள்ள கால்நடைகள் அதுவும் இந்த உலகிலே அது தன்னுடைய வேலையை செய்கின்றது என்பதாக இறைவன் திருமறையிலே அதனை பதிவு செய்கின்றார். நம் ஆடு மாடுகள், மரம் செடி கொடிகள் இவைகளிலிருந்தும் மனிதன் அது தரக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய அது செய்யக்கூடிய அந்த வேலையை மனிதன் பயன்படுத்திக் கொள்கின்றான் என்பதாக நாம் திருமறையினுடைய சூரத்து நகல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த உலகிலே வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு உண்டான அனைத்து தேவைகளையும் வாழ்வாதாரத்துக்குரிய அனைத்து விஷயங்களையும் இந்த உலகிலே மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டுத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், நீ என்னை வணங்கு, நீ என்னை அடிபணி, நீ என்னை வழிபடு என்பதாக காண்பிக்கின்றார். இந்த உலகிலே நாம் பார்க்கின்றோம், நாம்
வேலை செய்தால் அந்த வேலைக்குரிய கூலி நாம் யாருக்கு வேலை செய்கின்றோமோ அதற்குரிய கூலி நமக்கு வழங்கப்பட வேண்டும். அதுபோன்று நாம் இறைவனை வழிபடுகின்ற பொழுது அதற்குண்டான கூலியையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகிலே நமக்கு நாம் வசிக்கக்கூடிய இந்த உலகிலே அதை தருகின்றான். அதே திருமலை சொல்லி காமிக்கின்றான். அதே சூரத்தில் நபிகள் சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே மன் அமில ஸாலிஹன் ஃபனுஹியனஹு ஹயாத்தன் தய்யிபத்தன், யார் ஈமான் கொண்டு இறைவனை வழிபடுவார்களோ இறைவனை வணங்குவார்களோ அவர்களுக்கு இந்த உலகிலே அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்துடன் உடல் நச்சுவத்திற்கு நீண்டாயிலை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக இறைமறையின் வாயிலாக அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை யார் வீண் விளையாட்டாக கேளிக்கையாக எடுத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு நாளைக்கு மறுமையிலே கடுமையான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் அதையும் திருமணத்தை பதிவு செய்கின்றான். இறைவனை வணங்காமல் இறைவனை வழிபடாமல் இந்த உலக வாழ்க்கையை யார் வீண் விளையாட்டாக கேளிக்கையாக எடுத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் கடுமையான வேதனை உண்டு என்பதாக சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 70ஆம் இறைமறை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் நாம் பார்க்கின்றோம். இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வேலைகள் என்பது இருக்கத்தான் செய்கின்றது. வேலை இல்லாமல் யாருமே இல்லை. மாற்று மருத்துவர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களும் வேலை செய்கின்றார்கள். நாமும் வேலை செய்கின்றோம். வேலையை கதி என்பதாக நடக்குகின்றோம். ஆனால் அவர்களும் வேலை செய்கின்றார்கள். அந்த மாற்று மதத்தை வழிபடக்கூடிய மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அவரவர்கள் வழிபாட்டு நேரம் வந்தவுடன் உடனடியாக அந்த வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அந்த வழிபாட்டை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அனைவர்களும் அந்த மாற்று மத வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று கூடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ஆனால் நாம் இந்த உலகிலே நமக்கு வேலை இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நம்முடைய வேலையைத்தான் நாம் வேலையாக அதிலே தான் கவனம் செலுத்துகின்றோம். இறைவனின் வேலையாகிய இறைவனை வழிபடக்கூடிய இந்த வேலையிலே நாம் கவனம் செலுத்துவதில்லை. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இறைவனுடைய அந்த வழிபாட்டு இறைவனை வழிபடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த வேலையை நாம் சரிவர செய்யாததின் விளைவுதான் இன்றைய தினம் இறை இல்லங்கள் எல்லாம் அவைகள் மாற்று மதத்தைச் சேர்ந்த எங்களுடைய வழிபாட்டு தலங்கள் என்று அதனை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைய காலகட்டம் இருக்கிறது என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் இறைவனால் நமக்கு இடப்பட்டுள்ள அந்த கடமையான தொழுகையை என்பதாக அல்லாஹ் திருமறையிலே அதனை அழகாக தெளிவாக பதிவு செய்கின்றார். உங்களின் மீது தொழுகை இறைவனை வணங்கி வழிபடும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நீங்கள் இந்த தொழுகையை தொழுக வேண்டும். அந்த தொழுகையை தொழாமல் இறைவனை வணங்கக்கூடிய அந்த வேலையை செய்யாமல் நாம் இருப்பதினால் நமக்கு இந்த உலகிலும் தண்டனைகள் உண்டு, மறுமையிலும் தண்டனைகள் உண்டு. அதுபோன்று மன்னரையிலும் நாம் மரணித்த பிறகு மன்னரையிலே நம்மளை தனியாக விட்டுவிட்டு வந்து விடுவார்கள். அந்த மன்னரையிலும் நமக்கு நாம் இறைவனை வழிபடுதல் என்று சொல்லக்கூடிய இந்த வேலையை செய்ய தவறியவையின் காரணமாக அங்கும் நமக்கு தண்டனை உடனடியாக வழங்கப்படும். நம்முடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் அளவுக்கு அந்த கபூராகின்றது, அந்த மன்னரை ஆகின்றது. அந்த மனிதனுக்கு
அது வேதனையை தரக்கூடிய இடமாக அது இருக்கும் அமையும் என்பதாக மாணவியுடைய மொழி நமக்கு எச்சரிக்கின்றது. இன்னும் அந்த கபரிலே நெருப்பு மூட்டப்படும். இரவு பகலாக நெருப்பு கண்களின் மீது அந்த மனிதன் சுரண்டு கொண்டிருப்பான் என்பதும் மாணவியுடைய மொழி நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. இன்னும் அந்த கபரின் மீது அவனுக்கு ஒரு பாம்பு சாட்டப்படும். அவருடைய கண்கள் நெருப்பினால் ஆனவை, அவருடைய நகங்கள் இரும்பால் ஆனவை. ஒரு நாள் நடக்கும் தூரத்தின் அளவுக்கு ஒவ்வொரு நகமும் நீளமாக இருக்கும். ஒரு நாள் நடக்கும் தூரத்தின் அளவுக்கு அந்த பாம்புடைய நகங்கள் இருக்கும். ஒவ்வொரு நகமும் நீளமாக இருக்கும். அதனுடைய சத்தமாகிறது இடி முழக்கத்தை போட்டிருக்கும். இறைவன் என்னை உன் மீது சாட்டி இருக்கின்றான். நீ பஜ்ருடைய தொழுகையை விட்டதற்காக நுகர் வரையிலும், நுகருடைய தொழுகையை விட்டதற்காக அசல் வரையிலும், அசலுடைய தொழுகையை விட்டதற்காக மகரிப் வரையிலும், மகரிபுடைய தொழுகையை விட்டதற்காக இஷா வரையிலும், இஷா தொழுகையை நீ விட்டதற்காக சூரியன் உதயமாகின்ற வரையிலும் உன்னை தீர்க்கும்படி எனக்கு இறைவன் கட்டளையிட்டுள்ளார் என்பதாக அந்த பாம்பாகின்றது அந்த மனிதனை துன்புறுத்திக் கொண்டே இருக்கும் என்று மாணவியுடைய எச்சரிக்கை. இவைகளெல்லாம் நாம் கேட்கத்தான் செய்கின்றோம். தொழுகையை விடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், தண்டனைகள், தீமைகள், வேதனைகள், இவைகளை நாம் கேட்கத்தான் செய்கின்றோம், செவிப்படுத்தத்தான் செய்கின்றோம். ஆனால் அவைகளையெல்லாம் நாம் கேட்டுவிட்டு இந்த காதிலே வாங்கி இந்த காதிலே விட்டு விட்டு சென்று விடுகின்றோம். எத்தனை எச்சரிக்கைகள், எத்தனை உபதேசங்கள், எத்தனை அறிவுறுத்தல்கள், தொழுகை விடுவதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை பற்றி சொல்லப்பட்ட போதிலும் அவைகளெல்லாம் நாம் இந்த காதிலே வாங்கி அந்த காதிலே விட்டு விடுகின்றோம். இவைகளெல்லாம் எனக்காக சொன்னதல்ல, இவைகளெல்லாம் எனக்காக சொல்லப்பட்டவை அல்ல, யாருக்கோ சொன்னது, யாருக்கோ சொல்லக்கூடியது என்பதாக இவைகளை நாம் நம்முடைய காலத்திலே நாம் வாங்குவதில்லை, அதனை செவிப்படுத்துவதில்லை. மறுமையுடைய தண்டனை, மன்னனுடைய தண்டனை இது ஒரு புறம் இருக்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதாபுகளையும் தண்டனைகளையும் நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் வழிபடுதல் என்று சொல்லக்கூடிய இந்த வேலையை நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு ஒன்று கூடி ஒற்றுமையாக நாம் செய்ய தவறியதின் விளைவுதான் இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இறை இல்லங்கள் எல்லாம் அவைகளை மாற்று மதத்தினுடைய வழிபாட்டு தலமாக ஆக்குவதற்குண்டான முயற்சிகளில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படியே சென்று கொண்டிருந்தால் நிலைமை என்னவாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்று நாம் பாபர் மசூதில் சொல்லக்கூடிய அந்த இறை இல்லத்தை இழந்தோம். இன்றும் அந்த இறை இல்லத்திற்கான தீர்வுகள் வரவில்லை, தீர்வுகள் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. அந்த தீர்வுகளிலேயும் தீர்ப்புகளிலேயும் அநியாயமான முறையிலே தீர்ப்புகள் வழங்கப்பட்டு இது மாற்று மதத்தினுடைய நாம் வழிபடக்கூடிய தெய்வத்தினுடைய இடம் என்பதாக அதிலே அவர்களுடைய வழிபாட்டு தலத்தை கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். இவைகளெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்தும் நம்மிடமிருந்து எந்த உணவுகளும், நம்மிடமிருந்து எந்த உணர்ச்சிகளும் வெளியேறுவதில்லை, வருவதில்லை என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தடுத்து ஒவ்வொரு இறையினமாக அவர்கள் கைவிட்டுக் கொண்டே வருகின்றார்கள். இறுதியிலே எல்லாரையோடும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நாம் வழிபடக்கூடிய அந்த இறைவனை அந்தந்த வக்திலே அந்தந்த நேரத்திலே எப்படி ஜும்மாவுக்கு ஒன்று கூடியிருக்கின்றோமோ இது போன்று ஒவ்வொரு வக்திலேயும் நாம் ஒன்று கூடுவோமையானால்
அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்குகிறது. நாம் இறைவனை வழிபடக்கூடிய விஷயத்திலே, இறைவனை அடிபடக்கூடிய அந்த விஷயத்திலே நாம் ஒழுங்குக்காக அசால்ட்டாக நாம் அந்த வேலைக்கு காரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வேலை வேலை துன்யா துன்யா என்பதாக இந்த துன்யாவை காரணம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த துன்யா, இந்த உலகம் என்பது அழியக்கூடிய உலகமாக இருக்கிறது. இதைத்தான் நாம் காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் எத்தனையோ ஆண்டுகள் நிரந்தரமான நிலையாக இருக்க போகின்ற மாதிரி நாம் இந்த துன்யாவை நாம் காரணம் காட்டிக் கொண்டிருக்கின்றோமே, சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலை செய்யக்கூடிய மனிதன் அந்த வேலை செய்கின்ற பொழுது அவன் இறைவனை வணங்காமல், இறைவனை வணங்கக்கூடிய அந்த வேலையை செய்யாமல் அந்த மனிதன் மரணிப்பானையானால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் உண்மையான இறை விசுவாசியாக அவர் மரணிக்கவில்லை. உண்மை இறை விசுவாசியாக அவர் மரணிக்கவில்லை. ஆனால் நம்முடைய பார்வைக்கு வேண்டுமென்றால் அவர் பெயர் தாங்கி முஸ்லிமாகத்தான் இருப்பார். ஆனால் இறைவன் முன்னிலையிலே அவர் உண்மை இறை விசுவாசி அல்ல. இறைவனுடைய அந்த வழிபடக்கூடிய, இறைவனை அழிபடியக்கூடிய அந்த வேலையை அவர் விட்டதின் காரணத்தினால் அவர் இறைவன் முன்னிலையில் குற்றவாளியாக ஆகிவிடுகின்றார். இன்னும் மாணவியுடைய இறைவனுடைய இறை திருமறையுடைய அந்த இறை வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு மூமின் என்பதை அல்லாஹ் சொல்லி கவனிக்கின்றார். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக. மூமினுக்கு இறை விசுவாசிக்கு அடையாளம் பெருமானார் அழகாக சொல்லித் தருவார்கள். யார் தொழுகையை விட்டு விடுவார்களோ, இஸ்லாமியருக்கும் காவிருக்கும் வித்தியாசம் என்ன? பைன தர்க்கு ஸலாத் என்பதாக சொல்லி காண்பிப்பார்கள். தொழுகையை விடுவதுதான் மற்ற மக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்பதாக. ஒரு மூமின் தொழுகையை அவர் விட்டு விடுவார் என்றால் அவர் மூமின் அல்லவர், இறை விசுவாசி அல்லவர், முஸ்லிம் என்பதாக, பெயர்தாகி முஸ்லிம் என்பதாகத்தான் கருதப்படுகின்றது. ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருக்கக்கூடிய இறை இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய இறை வழிபாடுகள் அந்தந்த நேரத்திலே, குறித்த நேரத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக அந்த தொழுகையை, அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய இந்த இறை இல்லங்கள் அனைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இறைவனை வணங்குதல், வழிபடுதல், அடிபடுதல் என்று சொல்லக்கூடிய இந்த வேலையை நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மூமினும், முஸ்லிம் அல்ல, தொழக்கூடியவர் மூமின், இறை விசுவாசி, அந்த உணர்ச்சியோடு, அந்த உணர்வோடு நம்முடைய இஸ்லாமிய உரிமை பறிக்கப்படுகின்றது. அந்த அதிலிருந்து அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அந்தந்த நேரத்திலே இறைவனுடைய அந்த இறை கடமையை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்நாளினுடைய புறத்திலிருந்து நமக்கு மறைமுகமான உதவிகள் நிச்சயமாக அது வந்து கொண்டே இருக்கும், வரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அது எல்லாம் அல்ல ஏக இறைவன். நாம் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் இறைவன் இந்த உலகிலே மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் படைத்தது அவனை வணங்குதல் சொல்லக்கூடிய இந்த வேலையை பார்ப்பதற்காகத்தான். இதை விட்டுவிட்டு இன்று நாம் நம்முடைய சொந்த வேலையை நாம் வேலையாக செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை வணங்குதல் சொல்லக்கூடிய இந்த வேலையை நாம் செய்வதற்கு அனைத்து மக்களும் அந்தந்த நேரத்தில், அந்தந்த வக்திலே இறைவன் வழிபடக்கூடிய, அடிபடக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வாய்ப்பையும் வல்ல இறைவன் இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும், இதற்கு வராதவர்கள், இந்த ஜும்மாவுடைய தொழுகையிலே கலந்து கொள்ளாத நம்மை சார்ந்த நம்முடைய சகோதரர்கள், நம் உறவுக்காரர்கள் அனைவர்களும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தந்த புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.